இப்போ அது சம்மந்தமாக ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவோம் நம்ம. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப சரி தப்புன்றதை பற்றி பயிலரங்கத்தில் யோசிக்க வேண்டியதே இல்லை. கலைகளில் சரி தவறுன்றதே கிடையாது. ஏன் இதை பயிலரங்கம் பட்டறைன்னு சொல்கிறோம்னா, நீங்கள் தப்பு பண்ணி பண்ணி பட்டு பட்டு சரின்னு அனுபவபூர்வமாக உணரக்கூடியது. அதனால் நீங்கள் சரி தப்பு பற்றி, அதனால தான் நான் நீங்கள் பார்வையாளர்களில் கூட இருக்கிறவங்க பங்கேற்பாளர்கள்னு சொல்கிறேன். ஒரே ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்கிறேன். பசங்க யாராவது வாங்க. அரவிந்த், நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மேடையில் நடக்கணும், நடந்து போய் நிற்கணும், எல்லாரையும் நல்லா ஊடுருவி பார்க்கணும், அன்பாக ஊடுருவி பார்க்கணும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு வணக்கம் சொல்கிறது எப்படி இருக்கணும்னா, விடைபெற மாதிரி இருக்கணும். எல்லார்ட்ட இருந்தும் விடைபெற மாதிரி வணக்கம் சொல்லிவிட்டு நீங்கள் இங்கேயே வந்துடலாம். ஆரம்பிக்கலாமா? சரி, உங்கள் பேர்? அரவிந்த். அரவிந்த், நீங்கள் பங்கேற்பாளர்கள், நீங்கள் சீரியஸாக பாருங்கள். இவருக்குள்ள உடலில் என்னென்ன மாற்றங்கள் வருது, இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, எப்படி எமோஷனல் நம்ம சொன்னதை எப்படி செய்கிறாருன்றதை நீங்கள் பாருங்கள், கவனமாக பாருங்கள். இப்போ நான் கை தட்டுவேன், நீங்கள் அப்போ ஆரம்பிக்கலாம். சரி, அது வரையும் கண்ணை மூடி நில்லுங்க ஒரு 2 செகண்ட். சைலன்ஸ். நீங்கள் கண்ணை மூடியாது. நான் கை தட்டினோன்னா நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகே. அவர் அரவிந்துக்கு எப்படின்னா, அரவிந்த் உங்களுக்கு எப்படி இருந்தது அதை சொல்லுங்கள். நீங்கள் இதை செய்கிறப்ப எப்படி இருந்தது? நான் பேசவே சொல்லலை, உங்களை சைகையில் தான் எல்லாமே பண்ண சொன்னேன். உங்களுக்கு நீங்கள் பேசுனீங்க, ஏன் பேசுனீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. எல்லோரும் முன்னாடியும் பண்ணுறது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அதுதான் நான் எனக்குள்ளே நான் உணர்கிறேன். பதட்டத்தை உணர்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க, என்னடா இவன் முன்னாடி வந்திருக்கானே, அந்த மாதிரி ஏதேனும் எண்ணங்கள். வெரி குட். கை தட்டுங்க அவருக்கு.